ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல், மதுரை. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கண்டிஷன் டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன். பொதுவா டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் வந்ததுன்னா கண்டிப்பா ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பேஷண்ட்டுக்கு பெயின் ரொம்ப சிவியரா இருக்கும். உண்மையை சொன்னா பேஷண்ட் வந்து லேசா வளைஞ்சு நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஷோல்டர் ஒரு பக்கம் தூக்கிக்கிட்டு இருக்கும், ஹிப் ஜாயிண்ட் ஒரு பக்கம் லைட்டா விலகி இருக்கும். அந்த அளவு வந்து சிவியரா பெயின் வந்துடும். நடக்க முடியாது, நிக்க முடியாது. அந்த நரம்போட அழுத்தத்தை பொறுத்து அவங்க வந்து ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்ட் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப சிவியரா, இப்ப நான் சொல்ற எல்லா சிம்டம்ஸும் சேர்ந்து இன்னும் சொன்னா இதை விட மோசமா தான் இங்க வந்தாங்க. நிக்கவே முடியாம நடக்கவே முடியாம தான் வந்தாங்க. பேஷண்டோட பேரு ஊர்மிளா, வயசு 45 தான் ஆகுது. மதுரை தான் அவங்க. ரொம்ப சிவியர் பெயினோட தான் வந்தாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ல பாத்திருக்காங்க, ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எபிடியூரல் இன்ஜெக்ஷன் போட்டும் அவங்க சரியாகல. நிறைய பேர் நினைப்பாங்க எபிடியூரல் இன்ஜெக்ஷன் போட்டுட்டா சரியாயிடும்ட்டு. பட் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற பேஷண்ட்ஸ் யாருக்குமே வந்து எபிடியூரல் இன்ஜெக்ஷன் போட்டு சரியாகாதவங்க தான் இங்க நிறைய பேர் வர்றாங்க. நாங்க இங்க உங்களுக்கு எந்த இன்ஜெக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. ஃபுல்லாவே பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் தான். அவங்க வரும்பொழுதே வந்து ஃபுல்லா அவங்களை அனலைஸ் பண்ணிட்டோம். போட்டோஸ் கூட காமிக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் வரும்பொழுது எந்த அளவுக்கு, அதாவது எப்படி ஷோல்டர் எப்படி விலகி இருந்தது, இடுப்பு எப்படி விலகி இருந்தது, எப்படி ஸ்ட்ரைட்டா இல்லாம சாஞ்சிருந்தாங்க, டே பை டே எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது. தேர்ட் டே அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் 3 days அவங்க நடக்கவே இல்லை, சுத்தமா படுத்தே இருந்தாங்க. அவங்களால எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போறதுனாலே ரொம்ப கஷ்டம். வித் சப்போர்ட்டோட அவங்களே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் போயிட்டு இருந்தாங்க. தேர்ட் டே ஓரளவுக்கு வந்து மெயின்டைன் ஆகி ரெஸ்ட் ரூம் போறதுக்கு அதுக்காக சரியாயிட்டாங்கன்னு சொல்ல, தேர்ட் டே ஓரளவுக்கு பரவாயில்லாம ஒரு 30% பெயின் குறைஞ்சிருச்சு. வரும்பொழுது அவங்களுக்கு 90% இருந்த பெயின் ஒரு 3 days கழிச்சு வந்து ஒரு 60-70% அளவுக்கு குறைஞ்சிருச்சு. அடுத்து கண்டினியூஸா வந்து ட்ரீட்மெண்ட் டீகம்ப்ரஷன் கொடுத்து அவங்கள வந்து நல்லாவே சரி பண்ணி கொடுத்தோம். மேக்ஸிமம் சரியாயிட்டாங்க. அது என்ன மேக்ஸிமம் சரியாயிட்டாங்கன்னா, எனக்கு வந்து அவங்க வந்து இன்னும் ஸ்ட்ரைட் ஆகணும் அப்படின்ற மாதிரி. அவங்க ரொம்ப நாளா வந்து கொஞ்சம் வளைஞ்சே இருந்துட்டாங்க. இன்னும் நல்லா ஸ்ட்ரைட் ஆகணுன்ற மாதிரி என்னோட இது. அதுக்காக அவங்களுக்கு தொடர்ந்து வந்து நாங்க ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸசைசஸ் ஃபுல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க நல்லாவே சரியானாங்க. எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு ஸ்பைன்ல டிஸ்க்ல ப்ராப்ளம் இருக்கா, டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருக்கா, டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் இருக்கா, உங்களோட ரிப்போர்ட் எனக்கு அனுப்பிவிடுங்க. நான் பார்த்துட்டு சொல்றேன் ஆபரேஷன் பண்ணுவோமா வேணாமான்னு. ஆபரேஷன் வேணாங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்ப இந்த பேஷண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவங்களுக்கு நாங்க மார்னிங் 9 ல இருந்து நைட் 9 வரைக்கும் நிறைய வந்து அட்வான்ஸ்டு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்கோம். லேசர் ட்ரீட்மெண்டா இருக்கட்டும், மேனுவல் தெரப்பியா இருக்கட்டும், ஷாக் வேவ் தெரப்பியா இருக்கட்டும், எக்கச்சக்கமா இங்க வந்து ட்ரீட்மெண்ட் மாடலிட்டிஸ் பிளஸ் வந்து மேனுவல் தெரப்பி நிறைய கொடுப்போம். இதோட சேர்த்து ரோபோஸ்பைன் நான் சர்ஜிக்கல் ஸ்பைனல் டீகம்ப்ரஷன் தெரப்பி பெர்ஃபெக்ட்டா இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த மிஷின் வந்து அவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்றது எனக்கு பயங்கர ஹாப்பி. அந்த பேஷண்ட்டுமே வந்து அந்த மிஷின் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியானாங்க. நம்ம நல்லா ஸ்ட்ரைட் ஆகிறோம்ன்றது வந்து தெரியுது. ஏன்னா அது வந்து டீகம்ப்ரஷன் மட்டும் பண்றது கிடையாது, மொபிலைஸ் பண்ணும். ஸோ அது வந்து ஆன்டீரியரா போஸ்டீரியரா லேட்டரலாம் வந்து அவங்க வந்து நல்லாவே மொபிலைஸ் பண்ணி கம்ப்ளீட்டாவே அவங்களை சரி பண்ணி கொடுத்துருக்கு. அந்த வீடியோஸும் நான் இதுல ஆட் பண்ணிருக்கேன், பாருங்க. தேங்க்யூ. இது ஊர்மிளா பேஷண்டோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட், ஏஜ் 44, 18/6/2025 எடுத்தது. அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே வந்து டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் இருந்தது. ரைட் சைடு வந்து டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் ஆகி இடுப்புல இருந்து காலுக்கு போற நேர்வை வந்து ரொம்ப பிடிச்சு இழுத்ததுனால அவங்களால ஸ்ட்ரெயிட்டா நிக்க முடியாம சாஞ்சிட்டாங்க. இங்க வரும்பொழுதே ரொம்ப சிவியர் பெயினோடையும் எங்க போனாலுமே ஆபரேஷன் தான் பண்ணணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இங்க வந்தாங்க. அவங்களுக்கு L5S1 வந்து 9.5 தான் இருந்தது. ஆனா பாக்குறதுக்கு ஓகே தான் இருந்தது. பட் ஆனா உள்ள டீப்பா அதை வந்து பார்த்தப்பதான் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்றது நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது. L5S1 லெவல்ல டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன், அது இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருக்கு. பிளஸ் வந்து அவங்களுக்கு வேற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருந்தது. இது அவங்களோட ஃபில்ம். L5S1 எந்த அளவுக்கு டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் இருக்குன்னு பாருங்க. இப்ப டிஸ்க் ப்ரொட்ரூஷனா என்ன, பல்ஜ்னா என்ன, எக்ஸ்ட்ரூஷனா என்னன்னு நான் தனியா உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் நான், பாருங்க. இப்போ டிஸ்க் பல்ஜ்னா என்ன, ப்ரொட்ரூஷனா என்ன, எக்ஸ்ட்ரூஷனா என்ன, சீக்வஸ்ட்ரேஷனா என்ன அப்படின்றது பிக்சர்ல பாத்துருவோம். பாருங்க டிஸ்க் பல்ஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க. நார்மலா வந்து டிஸ்க் வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறது கொஞ்சம் வந்து இந்த மாதிரி வந்து மைல்டா பல்ஜா இருக்குல்ல, இதுதான் வந்து டிஸ்க் பல்ஜ். டிஸ்க் ப்ரொட்ரூஷன் வந்து அதோட இன்னும் கொஞ்சம் அதிகமாவே வந்து பிதுங்கி வெளியில வர்றது, இது டிஸ்க் ப்ரொட்ரூஷன். இது டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன், கம்ப்ளீட்டாவே நல்லாவே பிதுங்கி வெளியில வந்துடுறது, இதுதான் வந்து டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன். டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளமுக்கு மேக்ஸிமம் வந்து சர்ஜரி தேவைப்படாது. ஒரு மைல்டு ஸ்கயாட்டிகா ப்ராப்ளம் மட்டும் தான் உருவாக்கும். டிஸ்க் ப்ரொட்ரூஷனும் சரி எக்ஸ்ட்ரூஷனும் சரி, இது ஆபரேஷன் போறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. இந்த அளவுக்கு வந்து டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் ஆன பேஷண்ட்ஸ் நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் ஆபரேஷன் இல்லாம சரி பண்ணி கொடுத்திருக்கோம். டிஸ்க் சீக்வஸ்ட்ரேஷன்ங்கிறது அந்த பல்ஜ் வந்து எக்ஸ்ட்ரூஷன் ஆகி பிதுங்கி வெளியில வந்து தனியாவே கிழிஞ்சு வந்துரும். பட் இந்த கண்டிஷனையும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஆபரேஷன் இல்லாம சரி பண்ணி கொடுத்திருக்கோம். நம்ம ஹாஸ்பிட்டல் நிறைய எலக்ட்ரோ தெரப்பி, மேனுவல் தெரப்பி, ரோபோஸ்பைன் மூலமா வந்து டீகம்ப்ரஷன் பண்ணி கொடுக்கிறது மாதிரி சரி பண்ணி கொடுத்திருக்கோம். இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் வந்து ஃபுல்லா பிதுங்கி வெளியில வந்து இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்தி நிமிந்தே நிக்க விடாத அளவுக்கு மாத்திருச்சு. ஓவரால் பார்க்கும்போது நார்மலா L5S1 நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும். மைல்டா தான் வந்து டிஸ்க் பல்ஜ் மாதிரி ப்ரொட்ரூஷன் மாதிரி தான் இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கு இப்ப பாருங்க, தெரியுதா? இதுல நார்மலா இருக்கும், இதுல நார்மலா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அதை ஜூம் பண்ணி கரெக்டா வந்து அந்த ஆங்கிள் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் இருக்குன்னு பாருங்க. சில ரிப்போர்ட்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும், பாக்குறதுக்கு ஏதோ மைல்டு டிஸ்க் பல்ஜ் மாதிரி இருக்கும், லேசா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதோட அடுத்த வியூல பார்க்கும்போது தான் தெரியும் எந்த அளவுக்கு பிதுங்கி வெளியில வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு பிதுங்கி வெளியில வந்திருந்ததுனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு சிவியர் பெயின். இந்த ரைட் சைடு வந்து நரம்பு அழுத்தம் இவ்வளவு சிவியரா
சிவியரா இருக்குது, இந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ ஓகே, இப்போ நல்லாவே இருக்காங்க, இப்போ நல்லா பெயின் குறைஞ்சிருக்கு, நல்லா நடக்கிறாங்க. இவங்களுக்கு ரோபோஸ் பெயின் மூலமா நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தது, பிளஸ் மேனுவல் தெரப்பியும் கொடுத்தோம். தேங்க்யூ. என் பேர் உருமிளா. எனக்கு 45 இயர்ஸ் ஆகுது. ஹவுஸ் ஒய்ஃப். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 18 இயர்ஸா. உட்காந்தே நான் வேலை பார்த்ததுனால எனக்கு டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன்ற ப்ராப்ளம் வந்துருச்சு. 2024ல தான் அது எனக்கு தெரிய வந்து 2024ல ஆர்த்தோபீடிக்ல போயிட்டு பார்த்துட்டு அவங்க டேப்லெட்ஸும் சர்ஜரி தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. எனக்கு சர்ஜரி பண்ணிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வில்லிங்கும் இல்லை. ஸோ என்ன பண்ணலான்னு பண்ணிட்டு நான் வந்து லம்பார் இன்ஜெக்ஷன் சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த எபிடூரல் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் 3 months கம்ப்ளீட்டா பெயின் இல்லை, எல்லாம் ரொம்ப நார்மலா போயிட்டு இருந்தது. பட் அகெயின் ஒரு ஆஃப் அன் ஹவர் எனக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தது, மேனேஜபிளா இருந்தது. ஜஸ்ட் ஒரு இங்க வந்து சன் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு 1 week பிஃபோர் எனக்கு சிவியர் பெயின் வந்துச்சு. எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. சடனா வந்ததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் டாக்டர்கிட்ட போனப்போ அகெயின் சர்ஜரி தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ சர்ஜரி அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ணலான்னு கூகுள்ல சர்ச் பண்றப்போ எனக்கு சன் ஹாஸ்பிட்டல் நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அவைலபிள்ன்றது எனக்கு தெரிய வந்தது. ஸோ அது போலான்னு நினைச்சிட்டு நாங்க இங்க வந்து ஜெயச்சந்திரன் சார்ட்ட கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சேன். ஆல்மோஸ்ட் 9 out of 10 பெயின் எனக்கு இருந்தது. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் 4 daysலயே எனக்கு 5 அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பெயின் பெட் ரெஸ்ட்லயே வச்சிருந்தாங்க. ட்ரீட்மெண்ட் எனக்கு நல்லா கொடுத்தாங்க. டாக்டர்ஸ் ரொம்ப கைண்டா ஹேண்டில் பண்ணாங்க. நர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாங்க. ஸோ இப்போ நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன், நடக்க முடியுது, என்னால என்னோட ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்க முடியுது. ஓகே மேம். நீங்க இந்த நடக்க முடியாம கஷ்டப்பட்டீங்கல்ல மேம், அது எவ்வளவு நாளா மேம்? சாஞ்சு நடந்தீங்களா? அது எவ்வளவு நாளா மேம் இருந்தது? அது 3 days இருந்தது. 3 days இருந்தது. ஓகே மேம். முடிஞ்சிரும் நினைச்சு நானே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாம இருந்ததுல 3rd day ஆனப்போ எந்திரிச்சு கூட உட்கார முடியாத லெவலுக்கு வந்துருச்சு. இங்க வரும்போது சிவியர் பெயினோட தான் இருந்தீங்க. சிவியர் பெயின்ல தான் இருந்தேன். ஓகேங்க மேம். இப்போ இங்க நாங்க உங்களுக்கு மெடிசின்ஸ் எதுவும் கொடுத்தோமா? நோ மெடிசின்ஸ். ஓகேங்க மேம். டீகம்ப்ரெஷன் எனக்கு பெயின் ரிலீஃப் நல்லாவே கொடுத்தது. அது டீகம்ப்ரெஷன் மொபிலைசேஷனும் பண்ணாங்க அதோட. ஸோ அது நல்ல ரிலீஃப் இருந்தது. எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை தான் எனக்கு ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நான் அதை ஃபாலோ பண்ணி இன்னும் பெட்டரா நெக்ஸ்ட் டைம் வரும்போது 0 பெயினோட தான் வருவேன். சரிங்க மேம். தேங்க்யூ.